ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கான முதல் நாளில் நம்ம உடம்பு பேசும் சிக்னலில் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்திருக்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய நாக்கு. நம்ம நாக்கு மூலியமாக நம்ம உடம்பு பல ரூபத்தில் நம்ம சிக்னல் கொடுக்குது. பல பேரோட நாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை வெள்ளைன்னு, ரொம்ப தடிமனா, ஏதோ ஒரு படலம் அப்படியே படிஞ்சு போய் அல்லது ஒரு வித நாற்றம், நாக்கை வாயை திறந்தவே நாற்றம் எடுக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம், அப்போ உடம்பு என்ன சிக்னல் கொடுக்குதுன்றத பார்க்க போகிறோம். பொதுவாக நாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வித இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது தான் ஆரோக்கியம். அப்போ ஏன் ஒரு சிலருக்கு நாக்கு வெள்ளையாக இருக்குன்னா நம்ம உடம்பு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னா அவங்களுடைய ஜீரணத்தன்மை சரியா இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படி ஜீரணத்தன்மை சரியில்லாததுக்கு முக்கிய காரணம் உள்ளுறுப்புல வயிறு எக்கச்சக்கமாக சூட்டில் இருக்குது. உள்ளுறுப்புல மண்ணீரல் அளவுக்கு அதிகமாக குளுமையாக இருக்குது. இந்த வயிறு ஏகபோக சூடாக இருக்கிறதுனால நம்மளுடைய சிறுகுடல் பகுதியில் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது. ஏன்னா மண்ணீரல் குளுமையாக இருக்குது. அப்போ அந்த சிறுகுடலில் கழிவுகள் தேங்கிறதுனால அவங்களுக்கு மோஷனும் சரியாக வராது. நாக்கில் வெள்ளை படிவம் இருக்கிறவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க அளவுக்கு அதிகமாக கூலிங் ஐட்டம் எடுக்கிறது. அது ஐஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி அப்பப்போ எடுத்து குடிக்கிறது, அல்லது நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறவங்க, இல்லை தண்ணியே குடிக்க மாட்டாங்க, ரொம்ப எப்போவுமே உடம்பு ட்ரையாக இருக்கிறது, அல்லது நாக்கு வறட்சியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வெள்ளைப்படலம் இருக்கும். இதனால் இந்த வெள்ளைப்படலம் இருக்கிறதுனால அவங்களோட லிவர் என்ன ஆகும்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டு உடம்பு ஃபுல்லாக கேஸ் ஊற்றிட்டு ஒரு வித கடமுடன் ப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும். நாக்கில் வெள்ளைப்படலம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அதற்காக உள்ளுறுப்புகள் இத்தனை தொந்தரவை கொடுக்குது. அப்போ வெள்ளைப்படலம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்க. அளவுக்கு அதிகமாக இனிப்பைட்டத்தை கட் பண்ணிவிட்டு ஒருவித காரத்தன்மை, அதாவது இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு கலந்த உணவுகளை நம்ம அவ்வப்போது எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மண்ணீரல் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகும் பொழுது நாக்கில் படிஞ்ச படிவமானது படிப்படியாக கிளியர் ஆகும். ஸோ நாக்கில் வெள்ளைப்படலம் அப்படின்றது ஒரு நோய் கிடையாது. நாக்கில் புண்ணு வர்றதும் ஒரு நோய் கிடையாது. இது நம்ம உடம்பு பேசும் ஒரு வித சிக்னல் தான். ஸோ நம்ம உடம்பே நல்ல மருத்துவர் தான். அது சொல்கிற சிக்னலை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற முன்னேற்பாடுகள் செய்யும் பொழுது நாளைக்கு பெரிய பிரச்சனை வராமல் நம்மளை நாமே பாதுகாத்துக்கலாம். நாளைக்கு இன்னொரு முக்கியமான நம்ம உடம்பு பேசும் சிக்னலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.